சரியும் தாவேகாவின் செல்வாக்கு, சரிகட்ட மதுரையில் மாநாடு, விஜய் களத்திற்கு வருவதன் பின்னணி. திடீரென விஜயின் வாக்கு வங்கி 10% கீழ் குறைந்து விட்டது அப்படிங்கிற ரிசல்ட் தான் விஜய் அவர்களையே அதிர வச்சிருக்கு. 10% கூட தாவேகாவுக்கு வாக்குகள் வராது, 10% கீழே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் பெருவாரியா இருந்தா கூட நிர்வாகிகளா இன்னும் பல இடங்கள்ல செயல்படல. மொத்த செலவுகளையும் மாவட்ட செயலாளர் தலையிலேயே தமிழக வெற்றி கழகத்துல சுமத்தி இருக்காங்களாம். இவ்வளவு பெரிய செலவை அவங்க பண்றதுக்கு தயங்குறதாவும் சொல்றாங்க. அதனால அந்த சுற்றுப்பயணம் இன்னும் திட்டமிடப்படாமலே இருக்கு. மதுரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டுக்கு தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதுமே தமிழக அரசியல் களம் சூடு பிடித்தது என்றே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பல அரசியல் கட்சிகளினுடைய வாக்கு வங்கியை பிரிக்கப் போகிறது. இன்னும் விஜயனுடைய அரசியல் பல பாதிப்புகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கும். அந்த அளவிற்கு அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்றெல்லாம் பல சர்வேக்களும் சொல்லியிருக்கின்றன, வந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து விட்டதாகவும் சில சர்வேக்கள் சமீபத்தில் சொல்லியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சி உளவுத்துறையை வைத்து சில சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. அதுல பெரும்பாலும் விஜய்க்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றது தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. குறிப்பாக 18% 20% அவர் வாங்குவார் அப்படின்றதும் இருந்துச்சு. இன்னும் நிறைய கருத்து கணிப்புகள் சர்வேக்கள் எடுத்ததுலையும் 18% 20%, இன்னும் சொல்லப்போனால் 20%க்கு மேலே கூட விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்றெல்லாம் வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென விஜயின் வாக்கு வங்கி 10% கீழ் குறைந்து விட்டது அப்படிங்கிற ரிசல்ட் தான் விஜய் அவர்களையே அதிர வச்சிருக்கு. இந்த ரிசல்ட்ல ஷாக்கான விஜய் அவர்கள் தான் உடனடியாக இனிமே தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு உடனடியாக கள அரசியலுக்கு வேகமா வந்திருக்காரு. அதனுடைய அவர் முதல்ல களம் இறங்கி இருக்கிறதும் அஜித்குமாருடைய லாக்அப் டெத்தை மையமா வச்சு முதல்ல களம் இறங்கி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதும் இதனுடைய பின்னணி தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா விஜய் அவர்களே நமக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத அவரும் சர்வே எடுத்திருக்காரு. குறிப்பா ஆளும் கட்சி உளவுத்துறையை வச்சு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, எதிர்கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயனுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவர் சுற்றுப்பயணம் போகும்போது எந்த அளவுக்கு டீப்பா எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட விசாரிக்கிறவர் சும்மா இருப்பாரா? அவருமே சில கருத்து கணிப்புகளை சர்வேக்களை எடுத்திருக்காரு. அதுல விஜய்க்கு சில செல்வாக்கெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுச்சுது. ஆனா அண்மையில விஜய் அவர்களே நமக்கு இப்போ நிலவரம் எப்படி இருக்கு, கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருக்காரு. அங்கதான் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவு வந்திருக்கு. அதாவது 10% கூட தாவேகாவுக்கு வாக்குகள் வராது, 10% கீழே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சர்வேக்கள் எல்லாம் 20%, குறிப்பா விஜய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வச்சதுக்கு 30% கிட்ட எல்லாம் ஆதரவு கிடைச்சிருக்குது. நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் தெரியும், 35% வாக்கு வங்கிகள் வைத்திருக்கிற திமுக அதிமுக தான் ஆளும் கட்சியா இருக்கு. அப்போ 30% அவருடைய முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த நிலையில அவர் எடுத்த சர்வே 10க்கு கீழே அப்படின்னதும் அவராலே நம்ப முடியல. அதனால கிராஸ் செக் பண்ண மறுபடியும் சில சர்வேக்கள் எடுக்கவும் அதுலேயும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றதையும் அவர் அலசி ஆராய்ஞ்சிருக்கார். அதற்கான காரணம் அவர் கட்சி ஆரம்பிச்சது விக்கிரவாண்டியில மாநாடு போட்டது. இதை தாண்டி பெரிய அளவுல அவர் எதுவுமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவர் களத்துக்கே வராம வெள்ள நிவாரணங்களை எல்லாம் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி பனையூர்ல இருந்தே அந்த வெள்ள நிவாரண பொருட்களை எல்லாம் வழங்கினது, உதவியை வழங்கினது, அப்புறம் அறிக்கைகள் மூலமாகவே அரசியல் செய்கிறது, இது எல்லாமே ட்ரால் செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்புறம் அவர் இன்னும் அதிமுக விமர்சிக்க மாட்டாரு, ஸ்டாலின் அவர்களை பெயர் சொல்லியே விமர்சிக்க மாட்டாரு, இதெல்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த போராட்டத்துக்கு நேரடியாக சென்று அவர் பேசினாரு. இதுவும் பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. ஆனா அதுலயுமே அவர் வேனை விட்டு கீழே இறங்கி வரல அப்படின்ற விமர்சனங்களும் வந்துச்சு. அதை எடுத்து அவர் வேங்கை வயலுக்கு போறதா சொன்னாரு. ஆனா அதற்குள்ள அந்த வழக்கு ஒரு தமிழக அரசு அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதற்கடுத்து அவர் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு பிஸி ஆகிட்டாரு. இந்த நிலைமையில் அவர் கோயம்புத்தூர்ல பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருந்தாரு. அதுல அந்த ரோட் ஷோ பெரிய ஒரு பரபரப்பா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஒரு மக்களை இன்னும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய
தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றினவர் அரசியல் மயப்படுத்தினார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணலை. அவர் நடுவில் பண்ணது இந்த பூத் ஏஜென்ட் மாநாடு. அதுக்கு பிறகு வந்து ஜனநாயகன் படத்திற்கு ஷூட்டிங் கொடைக்கானல் போன போது மதுரையில் ஒரு ரோட் ஷோ. அதற்கு பிறகு மீண்டும் அவர் கல்வி விருது வழங்கும் விழா. இதுதான் அவர் வந்து இது எல்லாமே அவர் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருந்துச்சு. இதில் இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான மாநாடு கோவையில் நடைபெற்றதுக்கு பிறகு வேலூர், மதுரை இங்கே எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநாடுகள் கிடப்பில் போடப்பட்டதும் ஒரு பின்னடைவாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு கட்சியில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாக்குச்சாவடி முகவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது விஜய் அவர்களுமே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து கட்டமைப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்கள் ரொம்ப முக்கியம். அவங்கள பழுது இல்லாமல் ஒவ்வொரு பூத் வைஸாக நம்ம நியமிச்சிடணும். நம்ம தாவேக்காவுடைய பூத் ஏஜென்ட் இல்லாத பூத்தே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம வந்து போடணும்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் பெருவாரியாக இருந்தால் கூட நிர்வாகிகளாக இன்னும் வந்து பல இடங்களில் செயல்படலை. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்கள் வந்து இந்த மாதிரி வாக்குச்சாவடி முகவர்கள் நிரப்பப்படலை அப்படிங்கிறதும் விஜய் அவர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இவர் ஜனநாயகன் பட ஷூட்டிங்கில் இருந்ததுனால நேரடியாக கள அரசியலுக்கு வராதது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விஜய் மேலே ஏற்பட்ட ஆரம்பத்தில் மக்களுக்கு இருந்த ஆதரவு குறைய தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க விஜய் கிட்ட. ஸோ அதனால் இப்போ உடனடியாக நம்ம மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஜித்குமார், மடப்புறம் இளைஞர் அஜித்குமாருடைய லாக்அப் மரணத்தை மையமாக வச்சு இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற 24 லாக்அப் டெத்துகளுக்கும் நீதி கேட்கும் விதமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றத தான் நாமளும் சொல்லியிருந்தோம். உண்மையிலேயே ஒரு பரவலான கூட்டம் வந்துச்சு. ஆனால் அங்கேயுமே விமர்சனம் எங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு 3 மணி நேரம் அவங்க அனுமதி வாங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டமே மொத்தமாக அரை மணி நேரம் தான் நடந்துச்சு. குறிப்பாக 3.5 நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பேசினார். இதெல்லாமே ஆயிருக்குது. ஸோ இது இன்னும் போதாது அப்படின்ற அளவுக்கு சில ரிப்போர்ட்டுகள் வந்து போயிருக்கு. இன்னும் மக்கள் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க விஜய் கிட்ட இருந்து அப்படிங்கிறது வந்து போயிருக்குது. ஸோ இதை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது இன்னும் பூத் ஏஜென்ட் மாநாடு அடுத்தடுத்து நடத்த வேண்டியது இருக்குது, இப்போ கூட்டங்கள் அது தொடர்பாக. ஆனால் அது இன்னும் நடத்தலை. இதுக்கு முன்னாடியே வந்து செயற்குழு கூட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி குறித்து அவர் முடிவெடுப்பார் அப்படின்ற தீர்மானத்தை எல்லாம் போட்டாங்க. அது கூடவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு 4 மாதம் தமிழகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இப்போ எடப்பாடி அவர்கள்லாம் சுற்றுப்பயணம் போகிறல அந்த மாதிரி ஒரு மீட்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல அவர் பேசுகிறது, அது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துகிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து மொத்த செலவுகளையும் மாவட்ட செயலாளர் தலையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் சுமத்தியிருக்காங்களாம். இவ்வளோ பெரிய செலவை அவங்க பண்ணுறதுக்கு தயங்குறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் அந்த சுற்றுப்பயணம் இன்னும் வந்து திட்டமிடப்படாமலே இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் அதற்கான ரூட் மேப், எங்கெங்க பிரச்சாரத்துக்கான மீட்டிங் பாயிண்ட், அதற்கான ஸ்கெட்ச் அப்படின்னு 1.5 மாதம் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அதுபோல் விஜய் அவர்களுக்கும் திட்டமிடலாம். இன்னும் செப்டம்பர் அப்படின்னா இப்போவே வந்து ஜூலை முடிய போகுது, மிட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஆகஸ்ட்டு இதுதான் நடுவில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா அந்த வேகம் இன்னும் பத்தலை அப்படின்ற நிலைமையில தான் இன்று மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. குறிப்பாக இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, அதாவது தேமுதிகவினுடைய தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதியை அவர் சூஸ் பண்ணி மதுரையில் இந்த மாநாட்டை திட்டமிடுறதும் ஒரு சூசகமாக இந்த மாநாடு வேறு மாதிரி இருக்கும். குறிப்பாக தேமுதிகவையும் தங்களுடைய கூட்டணிக்குள்ளே அவர் கொண்டு வருவார் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு இன்னும் எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா விக்கிரவாண்டியில் அக்டோபர் மாதம் ஒரு மாநாடு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு அதுவும் ஆக போகுது. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தும் போது இன்னும் இழந்த செல்வாக்கை இன்னும் மீட்க முடியும். இன்னும் அந்த 20% அப்படிங்கிறத நம்மளால் தக்க வைக்க முடியும். இன்னும் சில அரசியல் கட்சிகளையும் தங்கள் பால் ஈர்க்க முடியும் அப்படின்னு விஜய் தரப்பில் கருதுறாங்களாம். அதனால தான் இப்போது பூத் கமிட்டி ஏஜென்ட் அந்த மாநாடு சுற்றுப்பயணம் இதற்கு முன்னாடி ஆகஸ்ட்லேயே இப்படி ஒரு 2வது மாநில மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்று அதற்கான பூமி பூஜையெல்லாம் போட்டு பந்தல் காலையும் நட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடைபெற போகுது. அதனால் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தில் இன்னும் கள அரசியலுக்கு அப்படின்னு பெருசாக ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாநாட்டிலேயே
தமிழகத்தில் ஆளும் கட்சியை எதிர்த்து விஜய் அவர்கள் பலமாக பேசக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்கும். இது தாவேக்காவுக்கு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதில் இதுவரைக்கும் தாங்கள் இழந்த செல்வாக்கையும் மீட்ட முடியும். தங்கள் தலைமையில் மூன்றாவது அணியாவோ இல்லை இன்னொரு கூட்டணியோ இதன் மூலமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாரா நடிகர் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அஜித்குமாருடைய லாக்அப் டெத்து மரணம் தொடர்பான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் அவர்கள் வருகிறார் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாக அறிவிக்காம தான் இருந்திருந்தாங்க. அதன் பிறகு அவர் கலந்துக்கிட்டு ஒரு 3 நிமிடம் பேசியிருக்காரு. ஆனால் இது எல்லாமே இன்னும் நேரடியாக மக்களோடு அவர் இன்னும் பயணிக்கணும். அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு போகிறதோ, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஒரு 3 நிமிடம் பேசுகிறதோ, இந்த மாதிரி ஒரு மாநாடு போடுறது மட்டுமே போதாது. ஒரு முதல்வர் வேட்பாளராக ஒரு 3வது அணியை அமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் எல்லாருக்குமே பங்களிக்கக்கூடிய நிலைமையில தன்னை ஒரு தலைவனாக முன்னிறுத்துகிற ஒருத்தர் அப்படின்னா இன்னும் தீயா அவர் வேலை செய்யணும். இன்னும் சூறாவளி பிரச்சாரத்தை எல்லாம் அவர் மேற்கொள்ளணும். இன்னும் ஜனநாயகன் பட வேலையை முடிச்சதோட அந்த பட வேலைகள்லாம் விட்டு இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் இருக்கக்கூடிய 7-8 மாதங்கள் தான் இருக்குது. 7 மாதங்கள் தான் இன்னும் இருக்குது. அதில் செயல்படணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த மாசேக்கள் இருக்க மாவட்ட செயலர்கள் இன்னும் சோகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி டீல் செய்ய போகிறாங்க, பூத் வைஸாக எப்படி முகவர்களை போட போகிறாங்க, இதெல்லாமே இருக்குது. ஸோ மதுரை மாநாட்டுக்கான அடிக்கல் நாட்டியது மூலமாக விஜய் அவர்கள் தீவிர கள அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அவருடைய ஆதரவு குறைந்ததாக சொல்லப்பட்ட இந்த சர்வே தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேக்காவுடைய 2வது மாநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய அரசியல் எந்த அளவுக்கு சூடு பிடிக்குது அப்படின்னு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.